ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ், வெல்கம் பேக் டு Fiverr Tamizha. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபைவர்லேயே ஒரு ஹிடனான ஒரு ஜெம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டுலேயே இதுக்கான நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபாரின் கிளைண்ட்ஸ் தான் இதை கூட ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட ஒரு பொறுத்த வரைக்கும் பெருசாக யாரும் இந்த கிக்ஸில், அதாவது இந்த மாதிரி கேட்டகரியை சாய்ஸ் பண்ணி இதில் கிக் எதுவும் க்ரியேட் பண்ணுறதில்ல. ஸோ காம்படிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்க ஒரு விஷயந்தான். ஸோ அந்த ஒரு கேட்டகரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லோரும் fiverr.com வந்து சர்ச் பாக்ஸில் இமெயில் ரைட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 2700 சர்வீஸ் தான் இப்போ வரைக்கும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுலேயும் டெலிவரி டைம், பட்ஜெட் அப்படின்னு போகும்போது அது இன்னும் கம்மியாகும். ஸோ நம்ம 24 hours கொடுத்துட்டோம்னா நம்ம கிட்டத்தட்ட 1300 பேர் தான் இருப்பாங்க. இதில் கேட்டகரிஸ்ன்னு பார்க்கல நிறைய இருக்குது. இமெயில் காப்பி, சேல்ஸ் காப்பி, கவர் லெட்டர்ஸ், ஆட் காப்பி, வெப்சைட் கண்டென்ட் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இதில் வந்து இமெயில் காப்பி அப்படின்றது கொடுத்துட்டோம்னா இந்த கிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து $10 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ $10 கொடுத்தவங்களுக்கு கூட 45 ரிவ்யூஸ் வந்திருக்கு அண்டு 37 ரிவ்யூஸ். ஸோ ரிவ்யூஸ் வந்து பார்த்தா எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் இதில் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டரை வந்து ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. ஸோ ஹைலி, அதாவது ஃபாரினில் இருக்கவங்க வந்து ரொம்பவே அதிகளவாக யூஸ் பண்ணுற ஒரு கேட்டகரி தான். பட் நம்ம ஊரில் இருக்கவங்க பெருசாக அது யாரும் ட்ரை பண்ணுறதில்ல. ஸோ பிஸ்னஸுக்காக நிறைய பேர் வந்து அவங்களோட இமெயில், அதாவது அவங்களோட பிஸ்னஸுக்காக யாராச்சும் இமெயில் ரைட் பண்ணி தருவாங்களா அப்படின்னு. உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, உங்களோட பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இப்போ உங்கள்கிட்ட வந்து எந்த விதமான பெரிய அளவு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ரக்சரும் இல்லை. பட் உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் டேட்டாஸ் இருக்குது. அதாவது உங்களோட நியூஸ் லெட்டரை சைன் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை உங்கள் வெப்சைட்டில் வந்து சைன் பண்ணவங்களா இருக்கும். ஸோ இப்படின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு 100 இமெயில்ஸ் இருக்குது. ஸோ இந்த 100 இமெயில்ஸுக்கு உங்களோட பிஸ்னஸை பற்றி சொல்லி உங்களோட பிஸ்னஸுக்குள்ளே கூட்டி வர்றதுக்கு இந்த இமெயில் காப்பி இல்லாட்டி இந்த சேல்ஸ் காப்பி இதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு மெயில்ஸ் அனுப்பும்போது சம்டைம்ஸ் நிறைய பேர் வந்து அதை ஓகே, எனக்கு உங்களோட சர்வீஸ் பிடிச்சிருக்கு, நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னுவாங்க. இல்லாட்டி உங்களோட கோர்ஸஸ், உதாரணமாக ஒரு கோர்ஸ் சம்மந்தமான ஒரு மெயிலை நம்ம அனுப்புகிறோன்னா ஓகே, அவங்களுக்கு அது அக்செப்டபுளாக இருந்துச்சுன்னா அவங்க அந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இமெயிலை பொறுத்த வரைக்கும் அந்த இமெயிலே ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயந்தான் இந்த இமெயில். இந்த இமெயிலை வச்சுக்கொண்டே அதுலேருந்தே நம்ம மெல்ல மெல்லவாக நம்மளோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகலாம். ஓகே ரைட். ஸோ நீங்கள் இந்த கேட்டகரியில் உங்களுக்கு கிக் ஓப்பன் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் கிடைக்கும். மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த கிக்கில் ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இதில் கிக் க்ரியேட் பண்ணலாம். பட் இது நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டூல் இருக்கும், ChatGPT, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ChatGPT அது ஃப்ரீ அண்டு hix.aiன்னு சொல்லி இன்னொரு டூலும் இருக்குது. பட் ஹிக்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ChatGPTலே ஆரம்பிக்கலாம் உங்களோட ஜேர்னியை. கொஞ்ச நாள் போகும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஆர்டர்ஸ் வச்சுக்கோன்னு நீங்கள் ஹிக்ஸையும் வாங்கலாம். ஏன்னா ஹிக்ஸ் வந்து ChatGPT மாதிரி தான், பட் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லானது. ஓகே, ஸோ எப்படி இதை நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம chatgpt.com போய்ட்டு நம்மளோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஏன் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ChatGPTக்கே தனியான இன்னொரு எக்ஸ்டென்ஷனையும் நான் இதில் கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன். அதுதான் வந்து AIPRM. ஸோ AIPRMன்றது வந்து அது ChatGPTக்காகவே உருவாக்கப்பட்ட இன்னொரு எக்ஸ்டென்ஷன். ஸோ இதை வச்சுக்கொண்டு என்ன செய்யலான்னா, இப்போ ஒரு விஷயத்தை நம்ம தேடுறோன்னா, உதாரணமாக போயிட்டு இப்போ இந்த இடத்துல ChatGPTக்குள்ளே போயிட்டு இப்போ அவுட்புட்ன்னு இருக்கும், டோன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து கொடுக்குறேன்.
இந்த மாதிரி கொடுத்து நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல போயிட்டு ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன கொடுத்தோம், இமெயில் சேல்ஸ் காப்பி ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அதாவது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சுருக்கவங்களுக்கு எப்படி ஒரு சேல்ஸ் காப்பியை க்ரியேட் பண்ணுறது மாதிரி நம்ம ChatGPT கேட்கும்போது நம்ம ChatGPT நமக்கு கொடுத்துருக்க விஷயத்தை பார்த்திங்கன்னா, இப்போ அதாவது இப்போ ரிசிப்டன் நேம்ன்றது வந்து இப்போ உங்களோட கிளைண்ட்டாக இருக்கலாம். ஸோ அவங்களோட கிளைண்ட்டோட நேம் போட்டு மிச்சம் எல்லா விஷயத்துலையும் இதில் உங்களோட கம்பெனி நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அது ஓகேன்னா அது டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்டு இந்த இடத்துல எல்லாம் உங்களோட கம்பெனி நேமை சேஞ்ச் பண்ணாலே போதும். ஸோ வித்தின் 10 செகண்ட்ஸுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சேல்ஸ் காப்பி வந்து ChatGPT க்ரியேட் பண்ணி தந்துடும். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு உங்களோட கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நேமெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு வேர்ட்லேயோ இல்லாட்டி ஒரு பிடிஎஃப்லேயோ இந்த டெக்ஸ்ட்டை அப்படியே ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் அதை உங்களோட கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டு உங்களோட ஆர்டர்ஸை ஈஸியாக முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஹிக்ஸில் வந்து எப்படின்னா, ஹிக்ஸ் வந்து அதுவும் ஒரு ஏஐ டூல் தான். பட் ஹிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த டூலை. ஸோ இந்த டூலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஹிக்ஸ் ரைட்டரில் போனாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும். ஜென்ரல் ரைட்டிங்லேருந்து அசிஸ்டன்ட் ரைட்டிங், க்ரியேட்டிவ் ரைட்டிங், எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை வச்சுக்கொண்டே நீங்கள் அதிக அளவான கிக்ஸை ஜென்ரேட் பண்ணலாம். அண்ட் உங்களோட கிக்ஸ்லேருந்து மணியையும் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து யாருமே பெரிய அளவில் போய் டச் பண்ணாத ஒரு கேட்டகரி. ஸோ இதுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு வைடாக இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிக அளவாகவே இருக்குது. ஸோ நீங்களும் முடிஞ்சால் உங்களோட கிக், அதாவது உங்களோட Fiverr ஜேர்னியை வந்து இந்த இடத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம். ரைட், ஒரு இமெயில் சேல்ஸ் காப்பி இல்லாட்டி இமெயில்ஸ் காப்பி ரைட்டர் இல்லாட்டி ஆட் காப்பி, இப்படி 1008 கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் Fiverrக்குள்ளே போனீங்கன்னாலே கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இமெயில் காப்பி, சேல்ஸ் காப்பி, க்ரியேட்டிவ் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இதில் உங்களுக்கு எது ஓகே அப்படின்னு தோணுதோ அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு அது சம்மந்தமான கிக்ஸை க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமான ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ரொம்பவே ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயந்தான். ஏன்னா Fiverr பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பெரிய கேட்டகரிஸ் வந்துட்டு. ஸோ இந்த 10 கேட்டகரிஸ்குள்ளே எது லோ காம்படிஷன், எது ஹை காம்படிஷன், எதுக்கு டிமாண்ட் இருக்குது, எதுக்கு டிமாண்ட் இல்லைன்னு எக்கச்சக்கமான ரிசர்ச்சுக்கு அப்புறமா இந்த இமெயில் ரைட்டர் அப்படின்ற ஒரு சர்வீஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1300 சர்வீஸ்ன்றது பெரிய விஷயம் இல்லை. ஸோ இதில் போயிட்டு சில டீட்டெயிலில் போய் ஆன்லைன் நவ் கொடுத்தோம்னாலே 37 பேர் மட்டும்தான் கொடுக்குறாங்க இப்போ ஆன்லைனில் இருக்கவங்க. ஸோ பாருங்கள், மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ இவங்கெல்லாம் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்களோட தம்ப்நெயில்ஸை பொறுத்து அவங்களுக்கு ஆர்டர்ஸ் குயிக்காக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி எல்லாருக்குமே கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே தான் கிக்கு ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய அளவு நீங்கள் எஃபர்ட் போட வேண்டிய தேவையில்லை. ChatGPT-யை வச்சுக்கொண்டே உங்களோட வேலையை வித்தின் 5 மினிட்ஸுக்குள்ளே முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. ஸோ தொடர்ச்சியாக நம்மளோட Fiverr Tamizha சேனலை ஃபாலோ பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறும் நான் உங்கள் ஹோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு Fiverr Tamizha, தமிழ்நாடு உலகத்தை கட்டி எழுப்போம்.